வணக்கம். இன்னைக்கு 18/7/2024 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்க்க போறோம். இது நேத்து வரைஞ்ச லைன்ஸ்ங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் சூப்பராவே மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் இன்னைக்கு எதிர்பார்க்காதது என்னன்னா ஒரு ஹியூஜ் ரேலி. ஸோ சத்தியமா நான் வந்து இவ்வளோ பெரிய ஹியூஜ் ரேலிய வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. சரி, நம்ம சார்ட்ஸ வந்துட்டு லாஸ்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாஸ்லாம் குயிக்கா பார்த்துட்டு வந்துரலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 5483 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து 2904 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டா மார்க்கெட்ல அரௌண்ட் 3500 க்ரோர்ஸா சாரி 2500 க்ரோர்ஸ் கிட்ட வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ். மார்க்கெட்ல இன்ஃப்ளோ இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து மார்க்கெட்ல செல்லிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். அப்படியே செல்லிங் வந்துச்சுனாலும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ செல்லிங் வரும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஒரு பையிங் வந்து இன்ட்ராடேலயே கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெக்கவரி ஆயிரும். இன்கேஸ் இன்ட்ராடேல ரெக்கவரி ஆகல அப்படின்னா நமக்கு வந்து பொசிஷனலாகவும் ரெக்கவரி ஆகும். ஸோ மார்க்கெட்டோட எஃப்ஐஎஸ்டிஎஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு எல்டிஐஎம் வந்து 3.48%, ஓஎன்ஜிசி 2.99%, டிசிஎஸ் 2.84%, விப்ரோ 2.41%. ஐ திங்க் இன்னைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்கு நிஃப்டி 50ல. ஸோ அடுத்தது நெகட்டிவ் பார்த்துடலாம். நெகட்டிவ் அதாவது டவுன் சைட் மார்க்கெட்டை எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு ட்ராக் பண்ணுச்சுன்ட்டு. ஹீரோ மோட்டர் கார்ப் வந்து 1.49%, கோல் இந்தியா 1.48%, ஏசியன் பெயிண்ட்ஸ் 1.40%, கிராசிம் 1.25%. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாக்ஸும் வந்து டவுன் சைடும் புஷ் பண்ணியிருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ்ல வந்துட்டு இவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்ட் அண்ட் டிக்ளைன் ரேஷியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியில் 932 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. டிக்ளைன்ஸ்டு ஸ்டாக்ஸ் வந்து 1796 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன்ட் ஆயிருக்கு. அன்சேஞ்சு 66. ஸோ மார்க்கெட்டோட பிரெத் வந்து வீக் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ஸ்டாக் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டாக் தான் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மானிட்டர் பண்ணணும். இது வந்து நமக்கு வந்து ஒரு அலார்மிங் மாதிரின்னு வைங்களேன். இந்த டேட்டா மார்க்கெட்டுக்கு ஃபேவரா இல்லை. ஸோ வரக்கூடிய நாட்களில் இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வைஸ் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு 2.02%. இந்தியா விக்ஸ் தான் இன்னைக்கு ஜாஸ்தி ஏறி இருக்கா. ஸோ பட்ஜெட் கிட்ட வரதுனால கண்டிப்பாக வந்து வாலடைல் இண்டெக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாகும். நிஃப்டி 50 வந்து அடுத்ததா 0.76% ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். நிஃப்டி 100ம் 0.41%, நிஃப்டி 200 அதுவும் நல்லாவே ஏறி இருக்கு. ஸோ இறங்கி இருக்கிற செக்டார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு மிட் கேப்ல செல்லிங் வந்திருக்கு. மிட் கேப் 50ல 0.60% இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப்லையும் 0.85% வந்துட்டு ஏறி இருக்கு. சாரி இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வந்துட்டு இந்த தடவை இன்னைக்கு ஒரு செல்லிங் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து நிஃப்டி 50 வந்து நல்லா தான் இருக்கு. நிஃப்டி 50 நிஃப்டி 100லாம் வந்து இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நமக்கு செக்டார் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம். நிஃப்டி ஐடியோ இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டியோ இல்லை இது ரெண்டும் சேர்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐடி வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். 868 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஏறி இருக்கு. சரி நம்ம சார்ட்ல அதை பற்றி பார்க்கலாம். எஃப்எம்சிஜி, ஃபினான்சியல் செக்டர்ஸ், ஃபினான்சியல் சர்வீசஸ்லாம் இன்னைக்கு வந்துட்டு நல்லா ஏறி இருக்கு. ஸோ இறங்கி இருக்கிற செக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா இன்னைக்கு அடிச்சு துவச்சிருக்காங்க. 3.57% வந்து இறங்கியிருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸும் 0.96% வந்துட்டு இறங்கியிருக்கு. மெட்டல் 0.87%. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இறங்கியிருக்கு. டவுன் சைடு வந்து இந்த செக்டர்லாம் ட்ராக் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்த்தாலும் ஓரளவுக்கு மேஜர் செக்டார் பாசிட்டிவாக தான் அஃப்கோர்ஸ் இருக்கு. பெரிய செக்டார்லாம் இந்த சின்ன சின்ன செக்டார்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மீடியாலாம் பெரிய பெரிய இம்பேக்டை வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ஏற்படுத்தாது. ஆனால் இருந்தாலும் அது நல்லா இறங்கியிருக்கு. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
சென்சிபிள்ல நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கான நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட். ஸோ இது பெருசாக பார்க்கணுங்கிறது இல்லை இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த டேட்டா பெருசாக கரெக்டாக இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துப்போம். 24,800 கால் ஆப்ஷனில் வந்துட்டு போத் கால் அண்ட் புட்டில் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு. புட் சைடு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. புட் ரேட்டிங் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு பார்க்குறப்ப கண்டிப்பாக புல்ஸ்க்கு தான் வந்து ஃபேவராக இருக்கு. ஏன்னா கால் சைடு பார்த்தீங்கன்னா பெருசாக அக்ரெசிவாக யாரும் ரிட்டர்ன் பண்ணல. மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து நிஃப்டியில் வந்துட்டு கால்ஸை ரைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு தான் எக்ஸ்பைரிங்கிறதுனால இதில் பெருசாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து முந்தா நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புட் சைடில் தான் வந்து நல்ல புட் ரேட்டிங் இருக்கு. கால் சைடில் வந்து பெருசாக ரேட்டிங் வந்துட்டு இல்லைன்னு வைங்களேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் 24th தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான கால் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்கு. புட் சைடு வந்து நல்லா ஹெவியாகவே இருக்கு. கால் சைடில் வந்துட்டு ரேட்டிங் பெருசாக இல்லை. ஸோ இதுவும் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து புட் சைடு வந்து ஹெவியாக ரைட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அவ்வளோதான் இந்த டேட்டா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவென்ட் கால்குலேட்டர் போயிடலாம். சரி கேலண்டர். இப்போ எக்கனாமிக் கேலண்டர் பெருசாக ஒன்றும் இல்லை. நமக்கு இண்டஸ்ட்ரியல் ஐஐபி டேட்டா வந்து நேற்று ரிலீவ் ஆயிடுச்சு. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெருசாக இம்பேக்ட் எதுவும் நம்ம மார்க்கெட்டில் கொண்டுட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இந்தியாவில் 23 தான் அடுத்த பெரிய ஈவெண்ட் அப்படின்னா. பட்ஜெட் இருக்கு. இது வந்து ஹை இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்துட்டு போயிடலாம். ரிசல்ட் கேலண்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 19th அன்னைக்கு 19th நாளைக்கு. ஸோ நாளைக்கு எக்கச்சக்கமான ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அல்ட்ராடெக்கோட ரிசல்ட்டு, ஐசிஐசிஐ, லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, அட்டல், விப்ரோவோட ரிசல்ட் நாளைக்கு தான் வருது. பாரத் பெட்ரோலியம், கோட்டக் மகேந்திரா, ஒபராய் ரியால்டி, பிவிஆர், ரிலையன்ஸோட ரிசல்ட்டும் நாளைக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் ரிலையன்ஸோட ரிசல்ட் வரும். ஸோ கண்டிப்பாக மண்டே அன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாண்டவமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு 19th நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது, 20th நிறைய ரிசல்ட் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் இல்லை. அடுத்து 20th சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் இருக்கு, ஜேகே சிமெண்ட், கோட்டக் மகேந்திரா பேங்க்கு. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோட்டக் மகேந்திரா பேங்கோட ரிசல்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ ரிசல்ட் கேலண்டரில் அவ்வளோதான். ஸோ நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம் இந்த நாளைக்கு நாளான்னைக்கு. ஸோ அடுத்தது குளோபல் மார்க்கெட்டோட கரண்ட் சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 7:44 ஆயிடுச்சு. டவ் ஜோன்ஸ் இன்னைக்கு பார்த்தோம்னா இப்போ கரண்ட்டாக 148 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்பில் இருக்குது. எஸ்என்பி 500ம் 22 பாயிண்ட்ஸ், அதாவது 0.4% வந்து அப்பில் இருக்குது. நாஸ்டாக்கும் 77 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. ஸோ நமக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து செம்மையாக இருக்குது. 3 மார்க்கெட்டுமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் சூப்பர், அதுவும் வந்துட்டு நல்ல க்ரீனில் தான் இருக்குது. நிஃப்டி இப்போ 24,898, அதாவது 45 பாயிண்ட்ஸ் வந்து இன்னமும் ப்ளஸில் வந்து காட்டுது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு பார்க்குறப்போ நாளைக்கும் வந்துட்டு ஒரு கேப் அப் இருக்கும் அப்படின்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம். சம் ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது, சம் ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஏசியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு மிக்ஸ்டாக தான் இருக்குது. அடுத்தது கமோடிட்டிஸ் பார்த்தோம்னா பிரெண்ட் க்ரூடு, கோல்டு, பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா 0.63% வந்து இறங்கி இருக்கு, டவுனில் இருக்கு. கோல்டு வந்து 0.10% அப்பில் இருக்கு. க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா 0.52% வந்து டவுனில் இருக்கு. ஸோ அவ்வளோதான் மார்க்கெட்டோட டேட்டாஸு. ஸோ நேராக நம்ம வந்து சார்ட்டுக்கு போயிடுவோம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24
543ல வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு ஹையா வந்து 24,837 கிரியேட் பண்ணியிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 24,504. க்ளோசிங் வந்து எக்ஸாக்டா 24,800. இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லையா? வழக்கம் போல வந்து அந்த எக்ஸாக்ட் நம்பர்ல க்ளோசிங் வச்சுட்டாங்க. நிஃப்டி 187 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து இதை வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல வச்சு அனலைஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவில் நேற்று என்ன சொன்னோமோ அதில் வந்து மோஸ்ட்டாக என்ன சொன்னோமோ அது வந்து நடந்துருச்சு. பட் இது நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ as usual மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்லாம் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சதுனால நம்ம மார்க்கெட் ஒரு பெரிய கேப் கிடைக்குன்னு தான் எதிர்பார்த்தோம். பட் நேற்று வந்து நாஸ்டாக் அண்ட் S&P 500ல வந்து நல்ல செல்லிங் இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆச்சு. பட் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் நல்லாவே இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தது. பட் வந்து அந்த மாதிரி நடக்கல. பெருசா டிஃபரன்ஸ் இல்லைன்னு வைங்களேன். ஒரு 33 பாயிண்ட் கிட்ட தான் வந்து டவுன்ல வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு வழக்கம் போல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு செல்லிங் வந்துச்சு. இந்த 3 லைன் பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே வரைஞ்ச லைன் தான். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இந்த 24,587க்கு மேல ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா கேப் அப் ஆகிறப்ப 24,661க்கு மேல ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறப்போ இதை வந்து சப்போர்ட்டா எடுத்துட்டு மேல போகும். அப்படி இல்லைன்னா இதை சப்போர்ட்டா எடுத்துட்டு மேல போகும். அப்படி இது ரெண்டுமே நடக்கலன்னா மேக்ஸிமம் இதை வந்து சப்போர்ட்டா எடுத்துட்டு இதுக்கு கீழே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம வீடியோலயே போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு ஒரு சின்ன செல்லிங். இதே மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன செல்லிங், ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்றாங்க. புக் பண்றப்ப அந்த டவுனுக்கு வருது. டவுனுக்கு வந்தோடனே கரெக்டா எக்ஸாக்டா இந்த இடத்துல 24,522 இந்த ரேஞ்சுக்கு வந்த உடனே இதுக்கப்புறம் உங்களுக்கு விக்கு தான் கீழே போச்சு. கேண்டில் வந்து ப்ராப்பரா க்ளோசிங் வைக்கல. இது வந்து அழகா 2டே கேண்டில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல ஒரு 57 பாயிண்ட், இதுல வந்து ஒரு 68 பாயிண்ட் டக்குன்னு மூவ் ஆகி ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கிட்டே வந்து போயிருச்சு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு உடைக்க முடியாம இந்த இடத்துல வந்துட்டு அழகா கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்தது. கன்சாலிடேட் ஆயிட்டு அப்புறம் அங்கிருந்து அப்படியே ஒரு சின்ன செல்லிங் மறுபடியும் வந்து அரௌண்ட் இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 24,504 இது வரைக்கும் வந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா இந்த 24,522 நம்ம நேற்று மார்க் பண்ண லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வைக்கல 5 மினிட்ஸ்ல. இங்கிருந்து நல்ல பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் நல்ல மேலே போயிட்டு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையே உடைச்சிட்டு நல்ல ஒரு ரேலின்னு வைங்களேன். ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா இந்த இடத்துல வந்து பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ல 2 ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டையே வந்துட்டு பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே. நம்ம நேற்று நடந்தது பார்த்துட்டோம். இப்போ நேற்று நடந்தது, நேற்று சொன்னது இன்னைக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டேட்டா வச்சுட்டு நாளைக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நிஃப்டியில பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரேலி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சும் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நேற்றுலாம் நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து ரேஞ்ச் அதிகங்கிறதுனால கொஞ்சம் மெனக்கெட்டு தான் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னையோட ஹை அண்ட் லோ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ எப்பயுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறப்ப நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா? அது வந்து இப்போ வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதுங்கிற சுச்சுவேஷன்ல இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு எடுக்கும். ஸோ இதையும் உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ப்ரீவியஸா இருந்த லோவுக்கு வந்துட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அது எங்க இருக்குன்னா நேத்தோட அதாவது நேத்து லீவ் முந்தானத்தோட லோன் வைங்களேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இதை வந்து நம்ம 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத. இது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு வந்த ஹை, அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த அந்த கன்சாலிடேஷன் ஜோன். இப்போ மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பாயிண்டா இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு எடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 588 இந்த கன்சாலிடேஷன் ஜோன் நடந்துச்சு இல்லையா? இந்த ஜோன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இதையும் உடைச்சதுன்னா
மறுபடியும் 500 கிட்ட போகும். 500க்கு கீழலாம் மார்க்கெட் போறதுக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வாய்ப்பு இல்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு எஃப்ஐடி டேட்டா வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. குளோபல் மார்க்கெட்டோட சப்போர்ட்டும் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்த கை வந்து அரௌண்ட் 24,837 இன்னைக்கு வந்து ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கன்சாலிடேஷன் ஜோனான 24,660, 24,588 இந்த 4 லெவலும் மார்க் பண்ணிட்டு இந்த லெவல்ஸ் கிட்ட வர்றப்ப மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி டவுன் சைடு வருதா இல்ல பிரேக் அவுட் ஆயிட்டு அப் சைடு போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் எடுங்க. 24,837க்கு மேலலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நல்ல ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செல்லிங் வரும். செல்லிங் வந்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்ல அந்த செல்லிங் வந்து முடிஞ்சிடும். செல்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழகா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து கன்சாலிடேஷன் இது ஆயிட்டு மறுபடியும் வந்து புதுசா மேல போயிட்டு புது கையை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இல்ல இங்க வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியல, இதை வந்து உடைச்சிருது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அடுத்தது நேரா உங்களுக்கு இந்த 24,660 வரைக்கும் வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதே மாதிரி வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இதையும் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா அடுத்து 588 இந்த லெவலுக்கு வரும். ஸோ இங்கேயும் முடியல அப்படின்னா 24,503. ஸோ இங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஸ்டில் புல்லிஸாக தான் இருக்கு. இன்னமுமே வந்து மார்க்கெட் வந்து அந்த 9 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல ப்ளஸ் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல ரெண்டுமே வந்து மேல மேல தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 24,171ல இருக்கு. 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 24,482. ஸோ இதுக்கு கீழெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டை ரெகுலராக பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுக்கு மேலேயே தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க அப்படியே பேங்க் நிஃப்டி பார்த்துக்குவோம். பேங்க் நிஃப்டி நேற்று வரைஞ்ச லெவலே தாங்க 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். இன்கேஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்தது வந்து 51 133. ஸோ இந்த இது வரைக்கும் வரும். இல்லை அப்படின்னா மேலே போயிடும். மோஸ்ட்லி பார்த்தோம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணி இன்னமும் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஐடி வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணுறப்ப ஃபர்தராக மேலே போகும். தயவு செஞ்சு ஷார்ட்டை பற்றி இப்போதைக்கு யோசிக்காதீங்க. பொசிஷனலாக இன்ட்ராடேல உங்களுக்கு அந்த மொமெண்டம் வந்து பிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பிடிக்கலாம். நீங்கள் நிஃப்டியில் கூட ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இறங்குச்சு. அதை எவ்வளோ பேர் கேப்சர் பண்ணீங்கன்னு தெரியல. அதை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ பிடிச்சா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இறங்க விட்டுட்டு ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புறப்ப நீங்க காலை வந்து ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொமெண்டமும் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஒரு தரமான பிரேக் அவுட் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லெவல்ல கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. 38,740 கிட்ட வந்து நேற்று கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல போச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 39,575 இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா மேலே வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் நான் வந்து இன்னைக்கே பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேஷன் போயிட்டு பிரேக் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். பட் ஒரே நாள்ல வந்து அடிச்சு துவைச்சு மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு கேண்டில் தான் இன்னைக்கு வந்து நிஃப்டிலையும் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் 868 பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஐடில வந்துட்டு ஏறினது வந்து இன்னைக்கு நிஃப்டிக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. பயங்கரமா வந்துட்டு நல்லாவே மேலே ஏறிடுச்சு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் இப்போ வந்து இது வந்து சப்போர்ட் பாயிண்டா இருக்கும். உங்களுக்கு மேலே வந்து இன்னையோட ஆல் டைம் ஹையை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜும் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பட் ஹையர் லெவலில் இன்னைக்கு செல்லிங் எதுவும் தெரியல ஐடியில். ஸோ அந்த மாதிரி செல்லிங் தெரிஞ்சதுன்னா கூட மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்களாம். பட் வந்து ஹையர் லெவலில் செல்லிங்கே தெரியல. ஸோ அப்படிங்கிறப்ப இது தொடர்ந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.